ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாக்லேட் டீ கேக். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாக்லேட் டீ கேக். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாக்லேட் டீ கேக் செய்கிறதுக்கு நான் மைதா 215 கிராம் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் 15 கிராம் எடுத்திருக்கேன். இப்போது வேறு ஒரு பவுல் எடுத்து இது எல்லாமே ஒன்றா அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மைதா மாவு, கொக்கோ பவுடர் எல்லாத்தையுமே ஒரே பவுலில் சேர்த்திட்டு கூடவே நான் பால் பவுடர் ஒரு 20 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். பால் பவுடர் இது கூட சேர்த்தும்போது கேக்கில் அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது கூட பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூனாலேயோ அல்லது ஒரு விக்ஸ் வச்சோ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் எல்லாமே ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் நம்ம ஸ்பூனாலேயோ அல்லது விக்ஸ் வச்சோ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜல்லடையை யூஸ் பண்ணி நம்ம இதில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிக்கும்போது தான் இதிலேருந்து சின்ன சின்ன கட்டிகள் அல்லது வேண்டாத தூசி இருந்தால் அது ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஜல்லடையில் 3 தடவை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கும்போது மாவு ஈவனாக கலந்துரும். இப்போது நான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் முட்டை ஒரு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த 5 முட்டையும் வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முட்டைகளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே நல்லா கழுவி தொடச்சி வச்சுக்கணும். ஏன்னா அதில் ஏதாவது தூசியோ அல்லது ஏதாவது அழுக்கோ இருந்தால் அது முட்டையில் கலந்துரும், மிக்ஸில் கலந்துரும். அதனால் நம்ம முட்டையை எப்போவுமே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரித்தாச்சு. இப்போது வெள்ளைக்கரு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மஞ்சக்கருவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மஞ்சக்கருவோட நம்ம வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கூடவே சால்ட் ஒரு 4 பிஞ்சு சேர்த்திக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெள்ளைக்கருவை ஒரு பீட்ரு வச்சு 1 ஸ்பீடில் நல்ல நுர பொங்குற மாதிரி நம்ம அடிக்கலாம். நல்ல ஃபோமிங்காக நல்ல நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா நான் சர்க்கரை ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை நான் பவுட்ரு பண்ணியிருக்கேன். நீங்கள் பவுட்ரு பண்ண வேணுங்கிற அவசியம் கூட இல்லை. நீங்கள் அப்படியே போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை பவுட்ரு பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ இதை இந்த சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த முட்டை வெள்ளைக்கரு கலவையோட சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஃபுல்லாக இந்த வெள்ளைக்கருவோடு நல்லா கலக்கணும். நீங்கள் மிக்சியில் பவுட்ரு பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ரிமைனிங் ஏதாவது இருந்தால் அதையும் நான் சேர்த்திக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் சுகர் பாத்திரத்தில் இருக்குது, அதையும் சேர்த்து நான் மறுபடியும் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கலந்துருச்சு. இப்போ நான் பீட்டரை 5 ஸ்பீடுக்கு வச்சு நல்ல ஸ்பீடாக பீட் பண்ணுறேன். அப்படி பீட் பண்ணால் 5 ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணால் தான் ஸ்டிஃப் பீக் வரும். அதனால் நம்ம நல்ல 5 ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம இந்த வெள்ளைக்கரும் சர்க்கரையும் கலந்த இதை நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். இது கூட இப்போது நம்ம ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் சேர்த்தி அதை நம்ம இது கூட சேர்த்தி
நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது ஜென்டிலாக 1 ஸ்பீடில் தான் கலக்கணும். அதிகமாக ரொம்ப ஸ்பீடாகவோ ரொம்ப நேரமோ கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூடவே நான் சன்ஃப்ளவர் ஆயில் 120 ml எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்திக்கலாம். ஆனால் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பெஸ்ட்டு. அதுக்காக நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திக்கிறேன். சேர்த்தி ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து பீட்ரு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பீட்ரு பிளேடை எடுத்துட்டு நம்ம வந்து இது கூட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்திக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள், இதை நம்ம 3 பேட்சாக பிரிச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி தான் விடணும், தூவி விடணும். ஏன்னா அப்போ தான் கட்டி சேராமல் ஈவனாக எல்லா பக்கமும் கலக்கும். அதுக்காக தான் இந்த பீட்டர் பிளேட்லேயோ அல்லது நம்ம வந்து விஸ்கினோட உதவியாலேயோ நம்ம இதை வந்து இது பண்ணோம். நான் இப்போ செகண்ட் பேட்ச் போடுறேன் பாருங்கள். செகண்ட் பேட்ச் போட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி ரொட்டேட் மெத்தடில் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பண்ணாலும் ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். ஒரே பக்கம் ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1/4 கப் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்தி பாருங்கள், இந்த ஃபோமெல்லாம் அடங்காமல் ஜென்டிலாக நம்ம கலந்து விடணும். ஸ்பீடாகவோ அல்லது ரொம்ப ரஃப்பாகவோ பண்ணோம்னா அந்த ஃபோம் அடங்கிடுச்சுன்னா கேக் வந்து சாஃப்ட்னஸ் போயிடும். அதுக்காக தான் இப்போ 3rd பேட்ச் போட்டு நல்லா கலந்துட்டுருக்குறேன். இந்த டைமில் நம்ம வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த மீதி இருக்கிற மாவையும் போட்டு கலந்துக்கலாம். ஜென்டிலாக தாங்க கலக்கணும். ரொம்ப ஸ்பீடாகவோ அல்லது இது வீடியோக்காக நான் வந்து இது ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து இது ரொம்ப ஜென்டிலாக கலந்து விடணும். பாருங்கள், மாவில் ஃபோம் அடங்காமல் அப்படியே நல்லா மிக்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து கேக் வந்து நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். இப்போ பீட்டர் பிளேட் எடுத்துகிட்டு ஸ்பேட்டுலாவால் ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு நீட்டாக எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா எங்கேயாவது கலக்காமல் இருந்துச்சுன்னா ஸ்பேட்டுலாவோட உதவியால் நம்ம மறுபடியும் பாருங்கள், இப்போ ஒயிட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், மறுபடியும் ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து இதை ரெடி பண்ணியாச்சு. மாவு ரெடி. இப்போது நான் 10 inch by 10 inch ட்ரேயில் க்ரீஸ் பண்ணி வச்சு ஆல்ரெடி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து இந்த மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாவை ட்ரேவர் 3 தடவை 4 தடவை டேப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸ் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டா எல்லா பக்கமும் ஈவனாக இந்த மாவு வந்துடும். இப்போ ஒரு ஸ்கியூயர் வச்சு நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். இதனால் இதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிரும். அதுக்காக தான் இந்த ஸ்கியூயர் வச்சு நம்ம இந்த லைன்ஸ் போடுறது. இப்போது நம்ம கேஷ்யூ நட்ஸ் தூவிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தூவிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரிக்கு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பர் டெலிஷியஸான சாக்லேட் டீ கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ குறித்த இந்த கேக்கு பற்றின கமெண்ட்டுகளை எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.